வழியை தவிர மக்கள் தங்களுடைய பங்களிப்பை. வணக்கம், நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பெட்ரோல் விலையை லிட்டருக்கு ₹2.58 டீசல் விலையை லிட்டருக்கு ₹2.26 உயர்த்தி இருக்கிறது மத்திய அரசு. முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று விலை நிர்ணய கொள்கையில் மாற்றம் தேவை எனவும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த விலை உயர்வு பொருளாதார ரீதியாக என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பது குறித்து விரிவாக பேச இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு கோபண்ணா, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு குமரகுரு, பொருளாதார நிபுணர் திரு ஷியாம் சேகர் மற்றும் பொருளாதார விமர்சகர் திரு ஜோதி சிவஞானம் ஆகியோர் கலந்துகிறார். வணக்கம். திரு குமரகுரு, உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். அந்த விலை நிர்ணய கொள்கையில மாற்றம் வேணும், பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய தாக்கத்தை இந்த விலை உயர்வு ஏற்படுத்தும் அப்படிங்கிற விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த விலை உயர்வு நியாயமானதாக சொல்றீங்களா? இல்ல, விலை உயர்வு எப்பவுமே நம்ம நியாயம்னு சொல்ல முடியாது. அது வருத்தத்தோட தான் எல்லா கவர்மெண்ட்டுமே ஏத்துறாங்க. அது என்ன காரணத்துக்காக ஏத்துறாங்கன்னு தான் முதல்ல பார்க்கணும். வளர்ச்சிக்கா அல்லது வீழ்ச்சிக்கான்னு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விலைவாசி ஏறிடுமோ அப்படின்னு பயப்படுறீங்க. ஆனா கிட்டத்தட்ட ₹13 நம்ம டீசல் விலையிலயும் ₹12 பெட்ரோல் விலையிலும் இது குறைஞ்சிருக்கு. பட் எங்கேயும் விலைவாசி எங்கேயும் வந்து ரோட்ல போற வேனோ ஆட்டோவோ டாக்ஸியோ எதையும் குறையறதா இல்ல. ஆனா அதுவே நீங்க ஒரு ₹12 ₹10 ஏத்துனீங்கன்னா உடனே அடுத்த நாள்ல இருந்து எல்லாரும் சொல்லுவாங்க டீசல் விலை ஏறி போச்சு, எனக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு பொருளாதாரம் வந்து நீங்க சொல்ற விலைவாசி ரொம்ப அதிகமா வளரும். ஆனா நீங்க கடந்த 1.5 ஆண்டு காலமாக பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பிரச்சனை நம்ம எல்லாரும் பார்க்க தவறுறது ஈரான் மேல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தடையை நீக்கிருக்காங்க. ஈரான் தான் வந்து மிகப்பெரிய ஒரு சோர்ஸ் ஆஃப் ஆயில். அது வந்து அமெரிக்கா ரொம்ப காலமாக நீங்க நியூக்ளியர் நீங்க தனியா நீங்க நியூக்ளியர் டெஸ்ட் பண்றீங்க, அது எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி அமெரிக்காவும் உலக நாடுகள் ஒபேக் என்று சொல்லக்கூடிய கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிற அத்தனை ஆயில் கம்பெனிகள் எல்லாம் பேன் பண்ணிருந்தாங்க. அது இப்போ ஒரு வருடமா 1.25 வருடமாக அது பேன் ரிலீஸ் பண்ணோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏற்கனவே இருக்கிற எக்கச்சக்கமான எண்ணெயையும் கம்பீட் பண்ண வேர்ல்டோடன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4 லட்சம் மில்லியன் லிட்டர் எடுத்து வெளியில வந்து அவங்க லெப்ட் அண்ட் ரைட் சேல் பண்றாங்க. அதனால உலக அளவுல வந்து எங்க பார்த்தாலும் கச்சா எண்ணெய் குறையற மாதிரி ஒரு தோற்றம் தெரியலாம். ஆனா இது நம்ம இதை ஒரு அளவுகோலா வச்சுக்கிட்டு நாளைக்கே நம்ம ₹76 நம்ம குறைச்சி ₹30 கொடுத்துடலாம்னு சொன்னீங்கன்னா ஓவர் நைட்ல அமெரிக்கா திருப்பி ஒரு தடையோ இல்ல ஒரு ஏதோ ஒன்று கொடுத்தாங்கன்னா திருப்பி ₹100 போச்சுன்னா நம்ம வந்து விலை குறைச்சு எவ்வளவு குறைச்சாலும் விலைவாசி குறைய போறது இல்லை. ஆனா ₹1 ஏத்தனீங்கன்னா விலைவாசி எக்கச்சக்கமாக ஏறும். அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் மத்திய அரசு என்ன சொல்றாங்க, அந்த எக்ஸைஸ் டியூட்டி ₹21 அந்த ₹21 மேல போகாம கீழே வராம கீழே வந்தா இவங்களே ஏத்திக்கிறதும் மேல போனா குறைக்கிறதும் இது வந்து ஒரு குஷன் மாதிரி வச்சுட்டு தான் அந்த எக்ஸைஸ் டியூட்டி பண்றாங்க. சரி, இந்த விளக்கம் இவ்வளவு விளக்கங்கள் கொடுத்தீங்க இல்லையா, இதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு பொருந்தாதா? காங்கிரஸ் கட்சி ஆட்சி பொறுப்புல இருக்கிற போது அவர்கள் இந்த விஷயங்களை செய்கிற போது விலையேற்றங்களை செய்கிற போது இந்த விஷயங்கள் அவங்களுக்கு பொருந்தாதா? கஷ்டம் தான், விலை உயர்வு கஷ்டம் தான், இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளணும் நாட்டோட வளர்ச்சி. நாங்க பதவி ஏற்கும் $100 இருந்தது பேரல். அப்ப ₹76 பெட்ரோல், இன்னைக்கு ₹64, இன்னைக்கு ₹50, பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்கு. ஆனா ₹76 இருந்து ₹64 தான் குறைச்சிருக்கும். ₹12 தான் குறைக்க முடியும். ₹76 வந்து நேரம் நாங்க ₹38 குறைக்க முடியாது. அதுதான் விளக்கம் சொல்றேன். காங்கிரஸ்காரங்க ஏன் அந்த பொருந்தாதுன்னு சொன்னா அப்ப இந்த அளவுக்கு விலை வீழ்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இப்ப கூட யாராவது ஒரு பொருளாதார நிபுணர்கள் வந்து இதை கண்டிப்பா இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் இதே நிலை நீட்டிக்கும், கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்கன்னா விலைவாசி குறைக்கிறது நான் யோசிப்பேன். கச்சா எண்ணெய் விலை இந்த அளவுக்கு குறைஞ்சதா காங்கிரஸ் கட்சி? இல்ல, இந்த ₹30 ₹25 எல்லாம் குறையல. இப்ப ஜனவரி மாசம் ₹30 வந்திருக்கு. அதெல்லாம் காரணம் ஈரான்னாலதான். இது என்னோட பொருளாதார நிபுணர் விளக்குவாங்க. ஆனா நீங்க விலைவாசி குறைக்கும் போது மக்களுக்கு ஏற்படுற சந்தோஷத்தை விட விலையை கொஞ்சம் ஏறும் போது அவங்களுக்கு இருக்க மனச்சுமையும் பணச்சுமையும் ரொம்ப மோசமான ஒண்ணு. அதுதான் வந்து நாட்டோட எக்கானமியை நம்ம பாத்துக்கிட்டு போனோம். நம்ம ஏதோ இருக்குங்கிறதுனால லெப்ட் அண்ட் ரைட் நான் கொடுத்துருவேன் நீங்க எடுத்துக்கன்னு சொன்னா மக்கள் சந்தோஷமா எடுத்துப்பாங்க. நாளைக்கு ஒரு கிராஷ் வரும்போது இல்ல நீங்க ₹10 நாங்க பெட்ரோல் விலை ஏத்தணும்னு சொன்னா சாமானிய மக்கள் ரொம்ப கவலைப்படுவாங்க. ஆனா இதனோட விளைவு பலன் இப்ப தெரியாது. அது விலையை வந்து உண்மையில ஏறும்போது தான் அப்போ இது நாங்க பாஸ் ஆன் பண்ணாம நாங்க ஏத்துப்போன்றதுனால சொல்றோம். சரி, திரு கோபன், ரொம்ப தொலைநோக்கு பார்வையோட சிந்திச்சு இந்த முடிவுகள்லாம் நாங்க வந்து எடுக்கிறோம் அரசு தரப்புல. காங்கிரஸ் ஆட்சியில இருந்த போது இருந்த நிலைமை இப்ப இல்ல அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. 2014 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியை விட்டு விலகிறப்போ சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் விலை வந்து $108, இன்றைக்கு $48. 58% சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்திருக்கிறது. அந்த குறைந்த சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைகிற போது அந்த பலனை வந்து மக்களுக்கு இவங்க வந்து பாஸ் ஆன் பண்ணணும். இவங்க செய்யல.
அதற்கு மாறாக கலால் வரி எக்ஸைஸ் டியூட்டியை உயர்த்தி பிஸ்கல் டெபிசிட் பிஸ்கல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த பணம் தேவைப்படுவதை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 1,47,000 கோடி கலால் வரி மூலமாக அரசு கஜானாவை நிரப்பி இருக்கிறாங்க. மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருக்குமானா காங்கிரஸ் ஆட்சியில் மக்கள் மீது சுமையை ஏற்றக்கூடாது என்பதற்காக சர்வதேச சந்தையில் விலை ஏறுகிற போதெல்லாம் $137 இருந்தது. அந்த பையனை அப்படியே மக்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருந்தாங்க. நாங்க என்ன செஞ்சோம்னா அதற்கெல்லாம் மானியத்தை கொடுத்து மக்கள் மீது சுமையை ஏற்றக்கூடாது. ரொம்ப கடுமையான ஒரு சோதனையான காலம் அதெல்லாம். அதனால நம்ம பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது. ஏன்னா 70-80% இறக்குமதி கச்சா எண்ணெய். இந்த பின்னணியில நம்ம மக்கள் மீது சுமையை ஏற்றக்கூடாதுன்னு அரசு மானியம் என்கிற சுமையை ஏற்றுக்கொண்டது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 55% விலை குறைஞ்சிருக்கு. ஆனா பெட்ரோல் விலையை 12%, டீசல் விலையை 9% மட்டுமே மத்திய பாஜக அரசு குறைச்சிருக்கு. மீதி பலன்களை எல்லாம் அரசு கஜானாவை நிரப்புவதற்கு பயன்படுத்துவது ஒரு மக்கள் விரோத இந்த ஒரு நடவடிக்கையா தான் நான் பாக்குறேன். மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லை. நியாயமா பாத்தீங்கன்னா சர்வதேச விலை சரிவின் அடிப்படையில் டீசல் விலை ஒரு லிட்டருக்கு $25.40 இருக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன விலைன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட $55.30 விற்கப்படுகிறது. நியாயமா $25.40 விற்கணும். 55-30 விற்குது. அதே போல பெட்ரோல் $65 விற்கிறாங்க. நியாயமா பார்த்தா $31.99 $32 வித்திருக்கணும். ஆக இவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தங்களது பொருளாதாரத்தில் இருக்கிற பல பலகீனங்கள், பிஸ்கல் டெபிசிட், அந்த பிஸ்கல் மேனேஜ்மெண்ட், இதை இந்த விலை கட்டுப்பாட்டை தளர்த்தினது, இந்த மாதிரியான நடைமுறைகளை பின்பற்றுவதில் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த பொறுப்பும் இல்லையா? நான் சொல்றேன், நாங்கள் இருந்த போது இருந்த நிலைமையே வேற. கடுமையான விலை ஏற்றம். அதைத்தான் அவரும் இன்னைக்கு அப்படி கிடையாது. நாங்க இருக்கும்போது இருந்த நிலைமை வேற. இன்னைக்கு என்ன காங்கிரஸ் இருந்தபோது இருந்த நிலைமை வேற இல்ல. இன்னைக்கு விலை கொஞ்சம் ஏறுமுகமா தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் விலை குறையும் போது இவர்களும் பெட்ரோல் டீசல் விலையை குறைத்திருந்தால் விலை ஏறுகிற போது ஏறுவதை மக்கள் பெரிய சுமையா பார்க்க மாட்டாங்க. விலை குறைந்த போது அதன் பலனை அரசு கஜானாவை நிரப்ப கலால் வரி மூலமா எடுத்துக்கிட்டாங்க. மக்களுக்கு அந்த பலனை கொடுக்கல. இன்னைக்கு மறுபடியும் விலை ஒரே நேரத்தில் $2.26 $2.58 ஏற்றுவது மக்கள். இதுதான் 2 ஆண்டு சாதனையா? விளக்கு கேட்கலாம் திரு ஷியாம். விலை குறையும் போது அதற்கான பலனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது இல்ல, விலை அதிகரிக்கும் போது மட்டும் அதனுடைய சுமையை மக்கள்கிட்ட ஏத்துறாங்க அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது? வெறும் எண் குறியீடுகள்ல பாக்கறதுனால பொருளாதாரமே இந்த இடத்துல மங்கி போயிடுது. முதல்ல நல்ல பொருளாதாரம் காங்கிரஸா இருந்தாலும் பாஜகவா இருந்தாலும் நல்ல பொருளாதாரம் சார்ந்துதான் நாட்டை நடத்த முடியும். நடத்த முடியலன்னா அதோடைய சுமை, சார் சொன்ன மாதிரி மக்கள் மேல வர சுமை இன்னைக்கு நீங்க பெட்ரோல் பிரைஸோ டீசல் பிரைஸோ கம்மியா கொடுத்துட்டு நீங்க பற்றாக்குறையை கூட்டினீங்கன்னா நாளைக்கு செலாவணி $78 போச்சுன்னா அதனால வர பணவீக்கம் இந்த பாதிப்பை விட அதிகமா இருக்கும். சோ நல்ல பொருளாதாரம்ங்கிறது ஒண்ணுதான். என்னன்னா பற்றாக்குறையை குறைவாக வைக்க வேண்டும், அளவுக்குள் வைக்க வேண்டும். இப்படி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த நாட்டுக்கு இருக்கிறது. யாராண்டாலும் இப்படித்தான் நல்ல பொருளாதாரங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? மக்களுக்கு சகாயமா இருக்கணும். மக்களுக்கு சகாயம்னா என்ன புரிஞ்சுக்கிறது? முதலாவது பணவீக்கம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். முதலாவது. இரண்டாவது பற்றாக்குறை குறைவாக இருக்க வேண்டும். ஏன்னா இது ரெண்டுக்கும் நேரடி தொடர்பு உண்டு. ஏன்னா பணவீக்கத்தை நீங்க கட்டுப்படுத்துறதுக்கு பற்றாக்குறை, வட்டி விகிதம் குறைவாக இருக்க வேண்டும். இந்த மூன்றும் ஒண்ணுக்கொன்னு சேர்ந்தது. நீங்க இந்த பெட்ரோல் விலையை மட்டும் தனிமைப்படுத்தி பாக்குறது பொருளாதாரத்தை பிற்படுத்தி விட்டு நீங்க வெறும் உங்க குறுகிய கால சுகங்களை மட்டுமே எண்ணக்கூடிய ஒரு கலாச்சாரமாக நம்ம நாட்டுல தொடர்ந்து இருந்து வருகிறது. முக்கியமா ஒரு விஷயம், இன்னைக்கு நீங்க நாட்டை ஒழுங்கா ஆளாத ஒரு சூழ்நிலை வந்தாக்கா நீங்க திடீர்னு வட்டி விகிதத்தை 3% கூட்ட வேண்டி வரும். இந்த துரதிர்ஷ்டம் காங்கிரஸுக்கு வந்தது. ஏன்னாக்கா அவங்க மக்கள் மீது சுமையை ஏற்றாத காரணத்தினால அவங்க அந்த பொருளாதார சுமையும் சரி அரசியல் சுமையும் சரி அவங்க மேல ஏத்திக்கிட்டாங்க. என்ன இயல்பாவே ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாம் கணக்கு வழக்கு பாக்குறது ஒரு நல்ல அரசாங்கமாக ஒரு குட் கவர்னன்ஸாக இருக்க முடியுமா? இப்படி செஞ்சா இப்படி வரும்னு கணக்கு வழக்கு பாக்குறது சரியா இருக்க முடியும்? உலக அளவில் இல்ல மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய அரசு தான் நல்ல அரசு அப்படின்னு புரிஞ்சுக்க. மக்கள் நலன் என்னங்கறதே முதல்ல நான் கொஸ்டின் பண்றேன்.
மக்கள் நலன்கிறது நெடுங்காலத்துல வந்து மக்கள் அவதிப்படக்கூடாதுங்கிறது தான். இந்த ஒரு 6 மாசத்துக்கோ 2 வருஷத்துக்கோ நல்லா இருந்துட்டு திடீர்னு உங்களுக்கு சுமையை ஏத்தினா அந்த மக்களால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. அந்த சூழ்நிலை தான் 2013 ஏற்பட்டது. ஒரு நாளைக்கு இரவு 11 மணிக்கு ரிசர்வ் வங்கியின் கதவுகளை திறந்து 3% வட்டியை கூட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு காரணமே இந்த ஒரு எண்ணெய் விலையை சரியாக நடத்தாத ஒரு சூழ்நிலை தான். முக்கியமா நீங்க சொல்றதுல என்ன புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, நாட்டு மக்கள் எல்லோரும் ஒரே தட்டுல தான் இருக்கிறாங்க, எல்லா மக்களும் சுபிட்சமா இருக்கிறாங்க, எல்லா மக்களும் வளமோடு இருக்கிறாங்க, ஒரே மாதிரியான பிரைசிங் சிஸ்டத்தை கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கறத நீங்க அதுல இருந்து நீங்க சொல்றதுல புரிஞ்சுக்க வேண்டியது. நான் சொல்லாத விஷயத்தை நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எல்லா நாட்டிலையும் இப்ப இந்தியாவில் எடுத்துங்க, எல்லாரும் ஒரு வாகனம் வச்சிருக்காங்க. ஒரு 2 வீலரோ ஒரு காரோ இல்ல ஏதோ ஒரு வாகனம் வச்சிருக்காங்க. வெளிநாட்டுல கூட இந்த மாதிரி கிடையாது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகமா யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு எத்தனை வாகனங்கள் நீங்க பாருங்க, ஒரு நபர் போய் கொண்டிருப்பார் கார்ல. ஏன்னாக்கா மக்களுக்கு வந்து அந்த அவங்க வந்து நாட்டு மேல ஏற்படுத்துற சுமை என்னன்னு யோசிக்காத ஒரு சூழ்நிலை இந்தியர்கள் இருந்து வந்திருக்கிறார்கள் கடந்த 10 ஆண்டுகளாக. இது அரசியல் அப்பாற்பட்டு நீங்க யோசிக்கணும். ஒரு நபர் இன்னைக்கு நீங்க பெங்களூர்ல போங்க, டிராபிக் ஜாம் நீளமா 2 கிலோமீட்டர் போகும், கார்ல ஒரு நபர் தான் இருப்பான், 2வது ஆளே இருக்காது. ஏன்னாக்கா அவங்களுக்கு வந்து இது தங்களுடைய நடவடிக்கைகள் நாட்டு மேல என்ன சுமை இருக்குன்றத மக்கள் உணரவே இல்லை. நீங்க விலையை ஏத்தினா கண்டிப்பா உணர்வாங்க. சரி, மக்கள் தான் வந்து நாட்டு மேல அதிகமான சுமையை ஏத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு திரிஷா. அதாங்க, இது ஒரு தெளிவா சொல்லிடுறேன். நம்ம வந்து பெட்ரோல் பிரைஸையும் டீசல் பிரைஸையும் வந்து டீரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு வந்து காங்கிரஸ் ஆட்சியிலேயே யூபிஏ ஆட்சியிலேயே முடிவு பண்ணி அதை வந்து பெட்ரோலை வந்து முதல் டீரெகுலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த அரசுல வந்து டீசலை வந்து டீரெகுலேட் பண்ணாங்க. டீரெகுலேஷன்னா ரொம்ப தமிழ்ல எளிமையா சொல்லணும்னா என்னன்னா, அரசு அதுல தலையிடாது. விலையை நிர்ணயிக்கிறதுல ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து நிறைய நஷ்டம் வருது, அண்டர் ரெக்கவரிங்கிறது வந்து நிறைய வருது. அதை வந்து அரசு பொறுப்பேற்க வேண்டி இருக்குது. அரசால இது மாதிரி ஏற்க முடியாது, பிஸ்கல் டெபிசிட் அதிகமாகுது. அதனால வந்து அவங்கள்ட்டே கொடுத்துருவோம். இன்டர்நேஷனல் க்ரூட் பிரைஸ் வந்து எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி விலையை வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸே வந்து நிர்ணயிச்சுக்கலாம். இதுல அரசு தலையிடாதுங்கிறதுக்கு தான் நம்ம டீரெகுலேஷன் சொல்றது. அது செஞ்சாச்சு. பெட்ரோல் பிரைஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப மார்ஜினலா காங்கிரஸ் அரசு ஏத்திட்டு வந்தது, இப்ப இவங்க ஏத்திட்டு வராங்க. இதுல என்னன்னா, இப்ப இன்னைக்கு வந்து 65 ரூபாய் பெட்ரோல் அப்படின்னா, இந்த 65 ரூபாயில இன்டர்நேஷனல் க்ரூட் பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி அவங்க விலையை வந்து நிர்ணயிச்சுக்கலாம். அதுல நம்ம தலையிட தேவையில்லை. அது நியாயமான ஒரு கோரிக்கை. அந்த விலை ஏறுனா இவங்க ஏத்திக்கணும், குறைஞ்சுனா குறைச்சிடணும். அது மட்டும் இல்லாம டாலர் விலை வந்து மாறும்போது, இந்தியன் ருப்பியும் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ டாலருக்கும் இந்தியன் ருப்பிக்கும் மாறும்போது அப்பயும் வந்து அந்த அவங்களுக்கு நஷ்டம் வரும். அப்பயும் வந்து அவங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவர்களும் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, இந்த விலை நிர்ணய கொள்கையில மாற்றம் வேணும் அப்படிங்கிற கோரிக்கை புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். இங்க பாருங்க, அதுல வந்து இது 2 அடிப்படையில வந்து அவங்க விலையை வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் மாற்றம் செஞ்சாங்கன்னா அதுல நம்ம பேசுறதுக்கே ஒண்ணும் இல்லை. அது வந்து மார்க்கெட் டிட்டர்மைன்னு வந்து முடிவு பண்ணியாச்சு. அதை நம்ம ஒத்துக்கிட்டோம், அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இதைத்தான் வந்து இந்த பைனான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜெய்ட்லி வந்து அக்டோபர் 2014 ஒரு கேபினெட் மீட்டிங் போட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு வெளியே வந்து இதுதான் டிக்ளேர் பண்ணாரு. henceforth like petrol the price of diesel will be linked to the market. பெட்ரோல் வந்து காங்கிரஸ்லயே பண்ணிட்டாங்க, டீசலும் இனிமேல் மார்க்கெட்டோட லிங்க் பண்ணப்பட்டுரும். அடுத்தது என்ன சொன்னாரு, வாட் எவர் த காஸ்ட் இன்வால்வ் that is what the consumer will have to pay. என்ன செலவோ அந்த செலவை கன்சியூமர் நுகர்வோர் பே பண்ணும். இதுவும் வந்து 100க்கு 100 ஏற்புடையதுங்க. ஆனா இங்க நடந்திருக்கிறது என்னன்னா, அந்த காஸ்ட் என்னங்கறத புரிஞ்சுக்கணும். இந்த காஸ்ட் வந்து இந்த 65 ரூபாயா, பைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்க காஸ்ட்ங்கிறது க்ரூட் இம்போர்ட் பிரைஸும் ரிஃபைனிங் காஸ்டும் தான். அந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் வச்சுக்கலாம், அதை கூட நீங்க ஏத்துக்குங்க. இதெல்லாம் தான் வந்து காஸ்ட். இந்த காஸ்ட் வந்து 65 ரூபாய்ங்கிறதான் கேள்வி. இந்த 65 ரூபாயில இன்னைக்கு ஆக்சுவலா என்ன டீகம்போஸ் பண்ணி பார்த்தா என்ன தெரியுதுன்னா, 52% டாக்ஸ், 48% தான் வந்து காஸ்ட் ஆஃப் ஆயில் ப்ரொடியூசிங். பைனான்ஸ் மினிஸ்டர் சொன்ன காஸ்ட் வந்து ரேட்டுக்கு தான் கொடுக்கணும். ஆமா, இல்ல இதை கேட்டுங்க, நான் சொல்றது புரிஞ்சுங்க. 33% வந்து இம்போர்ட் காஸ்ட், ஃப்ரைட் சார்ஜ், இம்போர்ட் பண்றது, இதெல்லாம் வந்து பர் லிட்டருக்கு நான் சொல்றேன். 33% வந்து இம்போர்ட் காஸ்ட், 15% வந்து ரிஃபைனிங் காஸ்ட், மொத்தம் 48% வந்து அவங்களோட காஸ்ட். ரிஃபைனிங், டீலர், ரீட்டைல் அவங்களோட மார்ஜின் அதெல்லாம் சேர்த்து 48%. இந்த ரிமைனிங் 52% டாக்ஸ். அந்த டாக்ஸ்ல வந்து வேட் வந்து 27%.
எக்ஸைஸ் டியூட்டி, சென்ட்ரல் கவர்மெண்டோட எக்ஸைஸ் டியூட்டி வந்து 25%. இதுல ஆச்சரியம் என்னன்னாங்க, இந்த 25% எக்ஸைஸ் டியூட்டி இருக்குது, இதை வந்து லாஸ்ட் 15 monthsல கிட்டத்தட்ட பெட்ரோலுக்கு 200% இன்க்ரீஸ் பண்ணிருக்குது இந்த அரசு. க்ரூட் ஆயில் பிரைஸுக்கு ஏத்த மாதிரி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் விலையை வந்து மாற்றம் செய்யறதுல எந்த இதுவும் இல்ல. சரி, இப்ப என்ன ஒரு சாமானிய மனிதனுக்கு புரியுற மாதிரி நீங்க சொல்லுங்க. ஒரு லிட்டர் 65 ரூபாய் விக்கிறாங்கன்னா அது எவ்வளவு கொடுத்து வாங்கணும்? இல்லைங்க, நியாயமா ஒரு சாமானிய மனிதன் ஒரு லிட்டர் பெட்ரோலை எவ்வளவு கொடுத்து வாங்கணும்? அவங்க இன்னைக்கு பே பண்ண வேண்டியது இங்க பாருங்க 28, இது ஒரு நிமிஷம், 28 40 ரூபா வரும். இந்த க்ரூட் ஆயில் இல்லைங்க, 1 ரூபாய் பே பண்றாங்க. இல்ல இப்படி சொல்றேன் உங்களுக்கு புரியும். 1 ரூபாய் பே பண்றாங்கன்னு வச்சுங்க லிட்டர்ல, அதுல வந்து அவங்க பே பண்ண வேண்டியது 48 பைசா தான். 52 பைசா வரியா கட்டுறாங்க. 1 ரூபாய் பெட்ரோலுக்கு கொடுக்கறதுல 52 பைசா வரி, அதுல 27 பைசா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகுது. அது கொஞ்சம் மாறும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா. இந்த 48 காசு வித்தாலே அரசுக்கு லாபம் வருமா? ஆமா ஆமா. இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடறேன் சார். இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். இங்க பாருங்க, இதுல என்னன்னா இந்த 25% சென்ட்ரல் எக்ஸைஸ் இருக்குல்ல, மாநில அரசுகள் வரி வசூலிக்க வேண்டியது, அவங்களோட வரி வருவாயெல்லாம் ரொம்ப குறைவானது. இந்த 25% எக்ஸைஸ்ங்கிறது மத்திய அரசு கடந்த 15 மாசத்துல 200% ஏற்றதுனால வந்தது. அதாவது 3 விதமா விலை வந்து ஏறுது. ஒன்னு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி அங்க காஸ்ட கவர் பண்றதுக்கும் டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அட்ஜஸ்ட் பண்றதுக்கும் இது பண்றாங்க. 2 விதமா. சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு பிஸ்கல் டெபிசிட்டை கவர் பண்றேன்னு 2 வருஷமா வந்து பிஸ்கல் டெபிசிட் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அதனுடைய பலன் வந்து மக்களுக்கு இன்னும் சென்றடையல. சோ இந்த விலை ஏற்றத்தின் மூலியமா விலைவாசி தான் அதிகமாகும். சோ 200% வந்து டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க பெட்ரோலுக்கு. அதே சமயம் வந்து 500% வந்து டீசலுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து எக்ஸார்பிடன்ட் இன்க்ரீஸ். இங்க எந்த ரேஷனலையும் வரல. இது விலையை வந்து மார்க்கெட்டிங் கம்பெனி திரும்ப வர திரு இந்த 48 காசுக்கு வர 2 விஷயம் சொல்றேன். ஒன்னு வரி சம்பந்தப்பட்டது, இன்னொன்னு லாபம் சம்பந்தப்பட்டது. முதலாவது வரியை எடுத்துப்போம். இப்ப இவங்க வந்து சொல்றது இந்த ஏற்றங்கள் வந்து இதுக்கு முன்னாடி சில இறக்கங்கள் நடந்த பின்புதான் இந்த ஏற்றங்கள் வருது. அதாவது காங்கிரஸ் ஆட்சியில வந்து கச்சா விலை ஏற ஏற காங்கிரஸ் வந்து விலையை ஏத்தாம மக்கள் மீது சுமையை கூட்டாமல் நடத்தினார்கள் என்பது யதார்த்தம். அது உண்மை, அது மறுக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை. ஆனா அது எப்படி பண்ணாங்கன்றதை நீங்க இறக்கமும் ஏற்றமும் ஒரே அளவுல இல்ல டீரெகுலேஷன் பண்ண பிறகு அரசுக்கு இதுல தலையிட வேண்டிய அவசியம் இல்லைங்க. வரி மூலியமா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி விலை ஏறப்ப ஏத்திக்கிட்டோம், இறங்குறப்ப இறக்கிட்டோம், அவங்களோட பொறுப்பு விட்டுறலாம். டாக்ஸ் வந்து நீங்க ஏன் வந்து 200 டைம்ஸ் வந்து பெட்ரோலுக்கும் 500 டைம்ஸ் வந்து டீசலுக்கும் ஏன் ஏத்திருக்கீங்க? திஸ் இஸ் அண்டர் யுவர் டிஸ்கிரிப்ஷன். டீரெகுலேட் பண்ண பிறகு எதுக்கு அரசு அதுல தலையிடணும்? பிஸ்கல் டெபிசிட் இஸ் யுவர் பாதரேஷன். நீங்க வரி வசூல் பண்ணி கலெக்ட் பண்ணுங்க பிஸ்கல் டெபிசிட். இன்டைரக்ட் டாக்ஸஸ்ங்கிறது வந்து மறைமுக வரி, மக்கள் மீது திணிக்கப்படக்கூடிய மறைமுக வரி. டைரக்ட் டாக்ஸஸ்ங்கிறது நேர்முக வரி. இந்த அரசு வந்து நேர்முக வரி வந்து முன்னாடி அதிகமா இருந்தது, மறைமுக வரி அதை விட குறைந்தவா இருந்தது. 48%, 47% இருந்தது. அது அப்படியே இன்னைக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஒரே காரணம், இந்த டீசல் மேலையும் பெட்ரோல் மேலையும் போட்ட விலை எக்ஸைஸ் டாக்ஸ்னால வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகி இன்னைக்கு 52% மறைமுக வரியும் இந்த பட்ஜெட்ல, இந்த கடைசி பட்ஜெட்ல மறைமுக வரி வந்து அதிகமா போயிடுச்சு. அதனால அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நேரடியா உள்ள வருவாய கார்பரேட் இவங்களுக்குலாம் நாங்க வசூல் பண்ண மாட்டோம். இதன் மூலியமாவே இது ஈஸியா ஒரு 4-5 கம்பெனிட்டே வாங்கிடலாம். பொதுமக்கள்கிட்ட எல்லா வருமானமும் நிச்சயம் வந்து விலைவாசியை கடுமையா உயர்த்தும். சரி திரு குமர், நம்ம தொடர்ந்து பேசலாம் இடைவெளிக்கு பிறகு. 48 காசு தான் ஒரு ரூபாய்க்கு அப்படின்னா 48 காசு தான் கொடுத்து வாங்கணும். 52 காசுகளுக்கு மேல வந்து அவங்க வந்து வரியாக பொதுமக்கள் செலுத்துறாங்கிற குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இடைவெளிக்கு பிறகு நீங்க விளக்கம் சொல்லுங்க, தொடர்ந்து பேசலாம். திரு குமர், 1 ரூபாய் அப்படின்னா 48 காசுகள் கொடுத்து மக்கள் வாங்கினா போதும், 52 காசுகள் வந்து வரியாக செலுத்துறாங்க அப்படின்னு திரு ஜோதி சிவஞானம் சொன்னார். நீங்க ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்னா உள்நாட்டு தொழில் ஆதாரத்தை பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல இது மாதிரியான சுமை அப்படின்னு இருக்கிற போது எந்த அளவுக்கு நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படும்? இல்ல ஒரு சார் ஜோதி சார் சொல்றது எனக்கு ரொம்ப எளிமையாயிடுச்சு. நான் சொல்ல வந்தது அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து 38 ரூபா கொடுக்கணும், 32 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. ஒரு பொருளாதார நிபுணர் பார்வை வேறு, அரசாங்கத்தின் பார்வை வேறு. நாளைக்கே வந்து டபுள் ஆயிடுச்சு வச்சுங்க. இவர் என்ன சொல்லுவாருன்னா, அதே மாதிரி இன்னைக்கு 72 ரூபா வித்துட்டு போங்க, அதுதான் உங்களோட வேலை அப்படின்னு சொல்றது. அது அவங்க பார்வை. எங்களோட பார்வை அப்படி இருக்காது. ஏன்னா 36 ரூபாய் 72 36 ஆகும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 36 72 ஆகும் போது எல்லா விமர்சனமும் எங்க மேலதான் வரும், காங்கிரஸ் உள்பட.
கொஞ்சம் ஸ்திரமா செஞ்சிருக்கோம். சார் சொன்ன மாதிரி அன்னைக்கு இருந்த நிலைமையில காங்கிரஸ் ஒருவேளை அந்த சுமையை அங்க தள்ளாம இருந்திருக்கலாம். ஆனா அது எப்படின்னா தமிழ்நாட்டில் ஸ்கூட்டி கொடுக்குற மாதிரி, ஸ்கூட்டி கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப இன்பமா இருக்கும், நமக்குலாம் ஸ்கூட்டி வருது எங்க வீட்டுக்குன்னு. ஆனா அதுல கடன் சுமை ஒரு நாள் வரும்போது அந்த கடன் சுமை தாங்காம கவர்மெண்டே வந்து ஒரு ஆட்டம் காணும் போது அப்பதான் மக்களுக்கு தெரியும், இப்படி தெரிஞ்சா நாங்க ஸ்கூட்டியை வாங்கியிருக்க மாட்டோமே, இவ்வளவு கடனை நீங்க வாங்கியிருக்கிறதா, கடன் வாங்கி எங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு. அதுதான் ஒரு சின்ன கான்செப்ட். என்ன இப்போ கச்சா எண்ணெய் விலை குறைகிற போதும் நாங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கல அப்படின்னா அப்போ ஒரு அமௌண்ட் வரும்ல அரசாங்கத்துக்கு, அந்த பணம் எங்க போகுது? திருப்பி திருப்பி என்ன சொல்றேன், இப்ப நடக்கிற விஷயத்தை தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது வந்து எதுக்கு இது வரைக்கும் பார்க்காத அன்பிரசிடென்டான இடம். திடீர்னு இப்படி ஆகி பாருங்களேன். ஜூன் 2014ல 108 இருந்தது, ஜான் 2016ல 30, அதுக்கப்புறம் கிராஃப் பாத்தீங்கன்னா 30, 34, 35, இப்ப 50. அதாவது என்னன்னு அங்க அனுமானிக்க முடியாத ஒரு நிலைமையில வந்து நீங்க இவர் சொன்ன மாதிரி அங்க பாஸ் ஆன் பண்ணுங்க, அப்படியே இங்க பாஸ் ஆன் பண்ணுங்கன்னா மக்கள்கிட்ட விளையாட முடியாது. ஏன்னா பொருளாதாரம் வந்து அவ்வளவு ஒரே நாள்ல வந்து அப்படி கீழே இறங்கிடும். இப்ப இன்னொன்னு சொன்னாங்க, கிட்டத்தட்ட நான் பார்த்ததுல தமிழ்நாட்டுல எக்ஸைஸ் டியூட்டி மட்டும் 21 ரூபாய் 48 பைசா தமிழ்நாட்டுல இருந்து எக்ஸைஸ் பெட்ரோல்ல வாங்குறோம். அதுல கிட்டத்தட்ட 13.95 திருப்பி கொடுத்துறாங்க. இவங்க தனியா வேட் போடுறாங்க 8 ரூபாய், 22,000 ரூபாய் இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னைக்கு 22,000 ரூபாய் இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கு. ஆனா சட்டுல யாருக்குமே தெரியாம எல்லாரும் ப்ரொஜெக்ட் பண்றது மோடி கவர்மெண்ட், மத்திய அரசு தான் பாக்குறீங்களே தவிர அந்த 64 ரூபாயில 65 ரூபாயில 22 ரூபாய் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகுது. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் அதை பத்தி பேசல. ஒரே சின்ன விஷயம் அதை சேர்த்து சொல்றீங்க, 13-14 ரூபாய் விலை குறைஞ்சிருக்கு இந்த 2-1.5 வருஷத்துல. ஏன் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல பஸ் விலையை குறைச்சாங்களா? ஃபேர குறைக்க மாட்டாங்க. பஸ் விலையை வந்து நீங்க 14 ரூபாய் 15 ரூபாய் ஒரு லிட்டர் டீசல்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அட்லீஸ்ட் 1 ரூபாய் குறைச்சாங்களா? இவங்க எதுவும் பாஸ் ஆன் பண்ண மாட்டாங்க, மத்திய அரசு தான் பாஸ் ஆன் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா நாளை கெட்ட பேர் வரும்போது மத்திய அரசுக்கு வந்துருச்சு, அவங்க சரியா அதை கையாளல. நீங்க இந்த கேள்விக்கு சேர்த்து நீங்க விளக்கம் கொடுத்துருங்க. பெட்ரோல் டீசல் விலை உயர்கிற போது பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டது அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி பெட்ரோல் டீசல் விலை குறைகிற போது அதுதான் ஏன் உயர்த்த மாட்டாங்க? அதுதான் நீங்க அது ரொம்ப சிம்பிள் ஆகிட்டீங்க. ஏன் உயர்த்த மாட்டாங்க? ஏன்னா உங்களுக்கு தெரியும் வழி எப்படி இருக்குன்னு. உயர்த்தும் போது மக்களோட கோபம் எப்படி இருக்கும், குறைக்கும் போது சந்தோஷத்தை விட உயர்த்தும் போது மக்களோட கோபத்தை எந்த கவர்மெண்ட்டும் தாங்கிக்க முடியாது. அதை பயந்துதான் இவன் என்ன பண்றாங்க, அப்படியே போயிட்டு இருக்கலாம், எத்தனை நாள் போதோ போகட்டும் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. இவ்வளவு பேசுறவங்க ஏன் இத்தனை நாளா குறைக்கல? இவரு நம்ம அண்ணன் கோபண்ணா அவர்களோட கூட்டணி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் இங்க இருக்கும்போது கூட ஏகப்பட்ட தடவை யூபிஏ கவர்மெண்ட்ல பிளக்சுவேட் ஆகும்போது கூட ஒரு தடவை தான் அவர் வேட்டை குறைச்சாரு, ஒரு தடவை தான். அவராலையும் ஃபுல்லா குறைக்க முடியாது. எல்லாரும் பேசும்போதுங்க நம்ம கவர்மெண்ட் போது நம்ம என்ன பேசலாம், அடுத்த கவர்மெண்ட் போது நீங்க 30 ரூபாய் கொடுக்கலாமா 25 ரூபாய் கொடுக்கலாமான்னு கேட்கறது ஈஸி. ஒரே நிமிஷம் திரு ஷாம். இப்போ முதலாவதா வந்து இதுல வந்து யார் லாபம் அடைகிறார்கள் முதல்ல இது பண்ணும். நீங்க நிறுவனங்களை எடுத்துங்க, ரிஃபைனரிஸ், அவங்களுடைய மார்ஜின் இல்ல நீங்க அரசுடைய நிறுவனங்களா தனியார் நிறுவனங்களா? தனியார் எண்ணெய் நிறுவனங்கள் ரெண்டுமே எடுத்து அரசோட எடுத்தீங்கன்னா அரசோட தான் டிப்ரிஷியேட்டட் அசெட்ஸ், அவங்களோட சொத்துக்கள் தான் வந்து குறைந்த விலையில் ஏற்படுத்தப்பட்டவை, அப்புறம் வந்தவங்க எல்லாம் இன்னும் அதிக விலையில் ஏற்படுத்தப்பட்டவை. அரசுடைய லாபம் தான் அதிகமா இருக்கும் ஆக்சுவலா. இப்ப அரசு நிறுவனங்கள் ஐஓசி இந்த மாதிரி நிறுவனங்கள் எடுத்துங்க, கடந்த 15 ஆண்டுகள்ல மிக அதிகப்படியான லாப எண்ணிக்கை பர்சன்டேஜ், நீங்க கோடி பார்க்காதீங்க, ஒரு 100 ரூபாய் சேல்ஸ் பண்ணாக்கா லாபம் பர்சன்டேஜ் 3% இருந்து 2004ல, அதுக்கப்புறம் இப்பதான் அதுக்கு அந்த எண்ணிக்கை கிட்ட வந்திருக்கு. புரிஞ்சுங்க, வெறும் 3% லாபத்துக்கு இந்த ரிஃபைனரிஸ் வந்து கச்சா எண்ணெயை வந்து வெவ்வேறு பொருட்களாக மாற்றி நம்ம சமுதாயத்துக்கு சேவை செய்து வருகின்றன. இப்ப இந்த 3% லாபத்துல தான் அவங்க வட்டி கட்டணும், சொத்துக்கள் ஏற்படுத்தணும், அரசுக்கு டிவிடெண்ட் கொடுக்கணும், இத்தனை விஷயமா அவங்க செய்யணும். புரியுதா உங்களுக்கு? டிவிடெண்ட்லயும் பெருவாரியான பணம் அரசுக்கு தான் போகுது, தனிநபர்களுக்கு பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் ரொம்ப கம்மி. கவர்மெண்ட் எல்ஐசினா 75% எல்லா கம்பெனிலையும். இந்த பணமும் திருப்பி மக்களை தான் போய் சேருது. அதனால வந்து எப்படி இந்த பணத்தை அரசு வந்து வரியா வாங்கினாலும் சரி, அல்லது லாபமா அந்த இதுல ஒரு 3% வர கடைசி லாபம் 1% நெட்டு தான் இருக்கும். இந்த மார்ஜின்ஸ் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா பப்ளிக் தான் போகுது. நீங்க கேட்க புரிஞ்சுக்கணும். முதல்ல எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் என்ன, பொருளாதாரம் என்னன்றது தெரிஞ்சுங்க. இப்போ இந்த பணத்துல இவங்க ஏற்படுத்துற சொத்துக்கள்ல இந்தியால இன்னைக்கு வந்து ரிஃபைனிங் கெப்பாசிட்டி நம்ம தேவையோட அதிகமா இருக்கு. கடந்த 15 வருஷமா நம்ம ரிஃபைனிங் கெப்பாசிட்டி அதிகமாவே வச்சுட்டு வரோம். என்ன ஐடியானா, தனியார் நிறுவனம் வந்து ரிஃபைன் பண்ற ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணும். இல்ல இப்ப நீங்க சொல்றதுல என்ன புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, மக்கள்கிட்ட இருந்து எவ்வளவு பணம் வாங்கினாலும் பரவாயில்ல, திரும்பி மக்களுக்கான நலத்திட்டங்களா தான் போய் சேரும். சொல்லுங்க திரு சிவஞானம், மக்கள்கிட்ட இருந்து எவ்வளவு வாங்கினாலும் பரவாயில்ல, அதை திருப்பி மக்களுக்கு தானே செய்யறோம், ஒரு அரசாங்கங்கிறது மக்களுக்கு தானே செய்யுது அப்படிங்கறது எப்படி புரிஞ்சுக்கிறாரு? அப்ப இவர் சொல்ற வாதப்படி சரிதானே, எவ்வளவு ரேட்டுக்கு வேணாலும் பெட்ரோல் டீசல் விலையை வித்தரலாம், சிலிண்டருக்கான விலையை உயர்த்தலாமே சார். அதான் ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து இந்த அரசு வந்து இந்த ஆட்சிக்கு வரும்போது வந்து அவங்க கொடுத்த ப்ராமிஸ் என்னன்னா,
எக்கனாமிக் பொருளாதார ப்ராமிசஸ் தான் சொன்னாங்க. வளர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்துவோம், விலைவாசியை குறைப்போம். இது ரெண்டும் வந்து மிக முக்கியமானது. இந்த நடவடிக்கை விலைவாசியை இன்னும் அதிகப்படுத்தும். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. மக்களுக்கு இது வந்து ஆதரவுலாம் கிடையாது. மக்களை கடுமையா பாதிக்கும். ஏன்னா இந்த சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லைங்களா, அதுல தான் நம்ம வந்து பொருள்கள்லாம் வந்து கொண்டு செல்றோம். அதுல வந்து 60% வந்து ரோடு மூலியமா, சாலை மூலியமா போகுது. 40% வந்து இது ரயில்வே மூலியமா போகுது. அதெல்லாம் வந்து டீசல் விலை இது மாதிரி ஏறும்போது வந்து அது அதிகமா அதனுடைய விலைகளை வந்து உயர்த்தும். மற்ற விலைகள்லாம் பாதிக்கப்படும், ஏறும். அது சந்தேகமே இல்லை. அடுத்தது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும், அதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. அதெல்லாம் நடத்திட்டு அவங்க ரைஸ் பண்ணிக்கிட்டோம். 48 பைசாலாங்கிறத அவன் 50 பைசா பண்ணிக்கிட்டோம், 55 கூட பண்ணிக்கிட்டோம். மீதி வந்து பாதிக்கு மேல ஏன் நம்ம டாக்ஸ் கட்டணுங்கிறதான் கேள்வி. அதுல கூட இவர் மாநில அரசு சொல்றாரு, மாநில அரசு 27% வந்து வேட்டா கலெக்ட் பண்ணுதுங்கிறது. மாநில அரசு வாங்குறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா முக்கியமான அதிகமான வரி வருவாயெல்லாம் வந்து மத்திய அரசு கிட்ட இருக்கு. எக்ஸைஸ் டாக்ஸ் இருக்கட்டும், இன்கம் டாக்ஸ் இருக்கட்டும். இங்க பாருங்க, 2/3 அரசு மாத்திரம் குறைச்சதுனா வரிய மாநில அரசுக்கு ஆட்டோமேட்டிக்கா குறையும். இல்ல அவர் சொல்றது தப்பான வாதம். கொஞ்சம் புரிஞ்சுங்க. இது தொடர்ச்சியா கேட்கப்படுற கேள்வியா தான் இருக்கு சார். இல்ல நீங்க விலையை குறைங்கன்னு மாநில அரசு மத்திய அரசு கோரிக்கை வைக்கிற போதெல்லாம் இந்த மாநில அரசே செஞ்சுக்கலாமே, நீங்களே வரியை குறைக்கலாமே, எதற்காக மத்திய அரசு கோரிக்கை வைக்கிறீங்க? கேள்வியை தொடர்ச்சியா பாருங்க. மொத்த நம்ம இந்தியாவில் கிடைக்கக்கூடிய வரி வருவாய் மொத்தத்துல 60% வந்து மத்திய அரசு கலெக்ட் பண்ணுது, 40% தான் வந்து மாநில அரசு கிட்ட போகுது. ஆனா வளர்ச்சி பணிகள், இந்த சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இந்த லிஸ்ட்ல கொடுத்திருக்க பொறுப்புகள் வந்து மாநில அரசுக்கு தான் அதிகமா இருக்கு. 60% மேல பொறுப்புகள் அவங்களுக்கு இருக்கு. ஆனா அதற்கு போதுமான வரி வருவாய் அவங்கள்ட்ட இல்ல. அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு டாக்ஸ் வந்து இந்த வேட் தான், சேல்ஸ் டாக்ஸ். இதை விட்டா லிக்கர்ல உள்ள எக்ஸைஸ், ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் ரொம்ப குறைவு. அதிகபட்ச டாக்ஸ் 60% மேல வர்றது இது மட்டும்தான். இதை மட்டும்தான் அவங்க வந்து கலெக்ட் பண்ண முடியும். இதையும் குறைச்சிட்டா அவங்களுக்கு எந்த வருவாயும் இருக்காது. அதனால அவங்க வாங்குறது நியாயமானது. அவங்க இன்னொன்னு வந்து அவங்க வந்து அதிகமா இதை ரைஸ் பண்ணல. இந்த கடந்த 2 ஆண்டுகள்ல ஒரு சாம்பிள் சொல்றேன். இங்க பாருங்க, 20% இருந்து 27% உயர்த்திருக்காங்க கடந்த 15 மாதத்துல. எதுக்கு? பெட்ரோலுக்கு. டீசலுக்கு 12.5% பேசிக் பிரைஸ் 18% உயர்த்திருக்காங்க, 5% உயர்த்திருக்காங்க. இதே காலகட்டத்தில் 9 ரூபாயிலிருந்து 21 ரூபாயா வந்து மத்திய அரசு பெட்ரோலுக்கு உயர்த்திருக்கு. அதாவது மொத்தம் 200%. அதே சமயம் டீசலுக்கு 3 ரூபாய் 46 பைசால இருந்து 17 ரூபாய் 33 பைசா ஏத்திருக்கு. அதாவது 500% ஏத்திருக்கு இந்த 15 மாசத்துல. மாநில அரசு ஏத்திருக்கு. ஆனா இது காங்கிரஸ் ஆட்சி பொறுப்புல இருக்கிற போதும் விலையை உயர்த்துறது கேட்கிற போது மத்திய அரசு சொல்லக்கூடிய காரணங்கள், அப்ப காங்கிரஸ் அரசு இதே தான் சொன்னது, நீங்க மாநில அரசே குறைச்சிக்கலாமே அப்படின்னு தான் மத்திய அரசு தொடர்ந்து சொல்லிட்டு. சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை $100 மேல இருந்தப்போ எக்ஸைஸ் டியூட்டி ஆன் பெட்ரோல் வந்து 2014 நவம்பர்ல 9 ரூபாய் 20 பைசா பர் லிட்டர். இன்னைக்கு 19 ரூபாய் 73, 2016 ஜனவரி நான் சொல்றது. டீசல்ல 3 ரூபாய் 46 பைசா, இன்றைக்கு 13 ரூபாய் 83 பைசா ரேட்டு. பாத்தீங்கன்னா பேசிக் விலை வந்து பிரைஸ் பெய்ட் பை தி OMC டு ரிஃபைனரிஸ் வந்து 19 ரூபாய் 70 பைசா தான். டீலர் கொடுக்கும் போது அது 23.47 ஆகுது. இதுல கணக்கு பாத்தீங்கன்னா 36 ரூபாய் 47 பைசா, ஸ்பெசிபிக் எக்ஸைஸ் டியூட்டில 21 ரூபாய் 48 பைசா, டீலர் கமிஷன் 2.25, வேட் ருபீஸ் 12.74, 12 ரூபாய் 74 பைசா. இப்படி ஏறிதான் 60 ரூபாய் பெட்ரோல் டெல்லியில விக்குது. இது வந்து பிப்ரவரி 2011 ரேட். ஆக இந்த அரசு டி கண்ட்ரோல்னு சொல்றீங்கல்ல, நீங்க ஏன் போய் எக்ஸைஸ் டியூட்டியை கொண்டு போய் விதிக்கிறீங்க? அதுல எக்ஸைஸ் டியூட்டி நீங்க ஏன் கலெக்ட் பண்றீங்க? ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் என்ன ரிஃபைனரி காஸ்ட் எல்லாம் போக அதை பாஸ் ஆன் பண்ணட்டும். நீங்க ஏன் நடுவுல வந்து எக்ஸைஸ் டியூட்டி ஏத்துறதுனால தானே இந்த விலை ஏறுது. ஸ்டேட் கவர்மெண்ட் வேட் போடுறாங்க, இப்படி ஏறிக்கிட்டே போய் கடைசியில 23 ரூபாய் காஸ்ட் இருக்கிற பெட்ரோல் 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 47 ரூபாய் 37-40 ரூபாய் இதுல வந்து சுமக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. இந்த அடிப்படையில தான் இப்ப பாத்தீங்களா, இது இந்த இறக்குமதி இம்போர்ட் பில்ல கூட $450 பில்லியன் இருந்து $360 பில்லியன் குறைஞ்சிருக்கு. இந்த வரியோட 2014 இந்த வரியோட இந்தியிலிருந்து சேவை வரியும் 50 காசு உயர்த்தப்பட்டது, 25%. இது மாதிரி மக்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா வேட் கடுமையா நீங்க பாக்குறீங்கன்னா பில்ல 25% போடும்போது சாப்பிடுற பொருளுடைய விலை எங்கேயோ போகுது. ஆக மக்கள் வந்து இந்த அரசை பொறுத்த வரைக்கும் சொல்றாங்க, சொன்னதை எதையும் செய்யறது கிடையாது, வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை.
நாட்டுல இன்னைக்கு கிட்டத்தட்ட 30% வறட்சியில கடுமையாக கிட்டத்தட்ட 30 கோடி மக்கள் வறட்சியில இருக்காங்க. 2,25,000 கிராமங்கள் குடிக்க தண்ணி கிடையாது. பிரச்சனை இருக்கு. போய் இவர் இந்தியா கேட்ல கல்யாணம் அவசியம். திரும்ப வர மக்கள்கிட்ட வசூலிக்கக்கூடிய அனைத்து பணமும் நலத்திட்டங்களாக திரும்பி மக்களுக்கு தான் போய் சேருது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் ஏற்கனவே கேட்ட கேள்விதான், இவர் இப்ப சொல்ற விஷயம் தான். எல்லாருமே விவசாயிகள் இருந்து சுயமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் இருந்து வருமானம் பெறக்கூடியவர்கள் அரசு பணியாளர்கள் எல்லாருமே ஒரே மாதிரியான ஊதியம், ஒரே மாதிரியான வாழ்க்கை தரம், வாழ்க்கை முறை அப்படிங்கிற போது நீங்க சொல்றது சரியாக இருக்கும். ஆனா இங்க ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற போது நீங்க சொல்ற இந்த விஷயம் எந்த அளவுக்கு ஒத்து வரும்? அதாவது ஏற்றத்தாழ்வுகள் அதை அட்ரஸ் பண்ண வேண்டிய விதம் வேற. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நீங்க பெருவாரியான உங்களுடைய கச்சா எண்ணெய் வெளியில இருந்து வருது. இல்ல, நீங்க பெட்ரோல் டீசல் விலையை மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. உற்பத்தி செய்ய சார்ந்து இருக்கக்கூடிய நீங்க சொன்ன விஷயத்தை நீங்க பாக்கல. அவர் சொன்ன 60% போக்குவரத்து சாலை போக்குவரத்துல விலை ஏறும் போது அவர் சொன்னதுதான் கரெக்ட். ஆக்சுவலா இட்ஸ் a cartel. ரோட் டிரான்ஸ்போர்ட் இஸ் a cartel. விலை ஏறும் போது அவங்க ஏத்திக்குவாங்க, இறக்கும் போது நயா பைசா இறக்குறது இல்ல. எவ்வளவோ அப்ப எப்ப இறக்குறாங்கன்னா பொருளாதாரம் குன்றி போகும்போது, தொய்வடையும் போது வேற வழி இல்லாத டீசல் விலை உயர்கிற போது வேற வழி இல்லாத டிரான்ஸ்போர்ட் இஸ் a cartel. ரோட் டிரான்ஸ்போர்ட் இஸ் a cartel. இட் இஸ் the worst. பெட்ரோல் டீசல் விலை உயர்கிற போது காய்கறிகளின் விலை உயர்கிறது, சரக்கு போக்குவரத்தோட ரொம்ப மார்ஜினல் சார், ரொம்ப மார்ஜினல். இன்னைக்கு ஏத்தக்கூடிய சூழ்நிலை அவங்க இல்ல சார். உண்மை அதுதான். ஏன்னா அவ்வளவு ஏத்தி வச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க டிரான்ஸ்போர்ட் கார்ட்டல். நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன். இந்திய பொருளாதாரத்துல இன்னைக்கு சேவைகள் சார்ந்த சுமை, சேவையில கிடைக்கக்கூடிய லாபம் வேற எந்த மேனுபேக்சர்லயே கிடையாது சார். ஒரு பொருளை உற்பத்தி செய்யறவன் பண்ற லாபத்தோட அதை கொண்டு போய் கடையில டிரான்ஸ்போர்ட் பண்ணி வைக்கிறவன் அதிக லாபம் சம்பாதிக்கிறான். இன்னைக்கு பெருவாரியான பொருட்கள் இது மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். சார் சொன்னதுல ஒரு ஃபேக்சுவல் எரர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பெட்ரோலியம் கம்பெனியோட காஸ்ட், அவங்களுடைய மார்ஜின், அதுக்கப்புறம் எக்ஸைஸ் டியூட்டி, இந்த மொத்த எண்ணிக்கை வேலை தான் வேட் வருது. மத்திய அரசு ஒருவேளை எக்ஸைஸ் டியூட்டியை குறைச்சதுன்னா ஸ்டேட் எக்கானமிஸ் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடும். இத நல்லா புரிஞ்சுக்கங்க. எக்ஸைஸ் டியூட்டி அவங்க ஏத்தும் போதெல்லாம் மாநில அரசுகளுக்கு அதனால் பெரும் பயன். அதை முதல்ல நான் சொல்லிக்க விரும்புறேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு நீங்க இதை பார்க்கணும். முதல்ல மாநில அரசுகள் எக்ஸைஸ் டியூட்டியை குறைச்சா அவங்களுடைய பொருளாதாரம் மிகவும் குன்றிவிடும். இதுதான் உண்மை. இரண்டாவது இந்த ஏத்துற விஷயத்தை பத்தி சொல்றேன். சரி, இப்ப இன்னொரு சூழ்நிலை நம்ம நினைப்போம், ஏத்தவே இல்லைங்க, அப்படியே வச்சுக்கிறோம். எப்படி 2004 இருந்து 2009 வரைக்கும் வச்சிருந்தோமோ அதே போல வச்சுப்போம். விலையை, என்ன விலையை ஏத்தவும் இல்லை, இறக்கவும் இல்லை. ஒரு நபர் பர்மிஷன் கொடுத்தா அந்த மாதிரியான கோரிக்கை கூட வைக்கப்படல. நான் சொல்ல கொஞ்சம் விலை குறைகிற போது அந்த சுமை எங்க போகுது மக்களுக்கு போய் சேரட்டும். கொஞ்சம் பாருங்களேன், அந்த சுமை எங்க போகுதுன்னு பாருங்க. இப்ப நம்ம விலையை ஏத்தவே போறது இல்லைங்க, ஒரே விலையை 5 வருஷத்துக்கு வச்சு போகணும். ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன் சொல்லுங்க. அப்படி பண்ணீங்கன்னா நீங்க விக்கிற விலைக்கும் உங்க காஸ்டுக்கும் ஒரு கேப் இருக்கு, எப்பவுமே ஒரு நஷ்டம் இருக்கு. இந்த நஷ்டத்தை நீங்க என்ன பண்றீங்கன்னா கடன் வாங்குறீங்க. இந்த கடனுக்கு ஒரு வட்டி கொடுக்குறீங்க. அந்த வட்டி எங்க இருந்து வரும்? மறுபடியும் வரியில இருந்தா வரணும். இன்னைக்கு ஏற்படுத்துற சுமை பெட்டரா இல்ல இது வட்டியோட சேர்ந்து திருப்பி மக்கள் மேல ஒரு 5 வருஷம் கழிச்சோ 7 வருஷம் கழிச்சோ மறுபடியும் வருது நல்லதானா? எது நல்ல பொருளாதாரம்? இன்னைக்கு செலவு பண்றதுக்கு இன்னொருத்தங்கிட்ட கடன் வாங்கி என் வீட்டு குடும்பத்தை நான் நடத்தினேன்னா 5 வருஷம் கழிச்சு என் குடும்பம் எங்க இருக்கும்? இதே நிலைமை தான் நாட்டுக்கு வருது. இல்ல, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, சேவை வரி உயர்வு அப்படிங்கிற போது நீங்க மானியம் இல்லாத சிலிண்டருக்கான விலையும் உயர்வுகிற போது சாமானிய மக்களுடைய சுமை உயர்ந்துகிட்டே போகாதா? மானியம் விலை உயரும் போது திருப்பி அவங்க அக்கௌண்ட்ல போட போறாங்க சார். நீங்க சொல்றதெல்லாம் ஃபேக்சுவலி தப்பா இருக்கு சார். இன்னைக்கு நான் 20 ரூபா கூட கொடுத்தா எனக்கு மானியம் கிடையாது, அதனால எனக்கு அது பாதிப்பு. ஆனா நான் வரி கட்டுறவன். வரி கட்டாதவங்களுக்கு கண்டிப்பா அந்த மானியம் இருக்கு. அவங்க அக்கௌண்ட்ல இருந்து 20 ரூபா எக்ஸ்ட்ரா போகுது சார். இது என்ன பெரிய விஷயம்? இல்ல, இன்னொரு பக்கத்துல திருக்குமர், இன்னொரு பக்கத்துல அரசாங்கம் நீங்க மானியங்களை கைவிடுங்க அப்படிங்கிற கோரிக்கையை தொடர்ச்சியாக வைக்கிறாங்க, வலியுறுத்துறாங்க. இந்த பக்கம் இதை செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் மானியம் இல்லாத சிலிண்டரோட விலை உயர்த்துற போது அந்த கூடுதல் விலையை கொடுத்து வாங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு மக்கள் தள்ளப்படதானே செய்வாங்க. மானியம் வேண்டாம் யார்கிட்ட சொன்னோம்? 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் இருக்கவங்கள சிலிண்டர் திருப்பி கொடுன்னு சொன்னோம். அவங்களுக்கு 20 ரூபாய் ஏத்துறதுனால உங்க சுமையா? இப்படி பண்ணா இந்த மாதிரி தப்புன்றீங்க, இந்த பக்கம் பண்ணா ஏழைகளுக்கு ரொம்ப நசுக்குறீங்க. அப்படி மானியம் இல்லாத சிலிண்டர் கேட்டா பணக்காரர்களுக்கு ஒத்து போறீங்களான்னு கேக்குறீங்க. சார் சொன்னது எனக்கு ஒரு விஷயம் புரியல. எனக்கு அந்த அளவுக்கு எக்கனாமிக்ஸ் தெரியாது. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன வரி போட்டாலும் அது தப்பு இல்ல.
சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டா தப்பு. எனக்கு தெரிஞ்ச ரூபா கொடுக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் மானியம் இல்லாத சிலிண்டரை விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுகிற போதே நீங்க இந்த 10 லட்சம் அப்படிங்கிற அந்த பாரை வச்சாச்சா மத்திய அரசு? ஆமா, அது சொல்லி தானே 10 லட்சம் ரூபாய் மேல இருந்தா நீங்களே வாலண்டியரா கொடுங்க தானே கேட்டோம். நீங்களே அதுல தானே எல்லாம் கொடுத்தாங்க. இவங்களால அது முடியலையே. மோடி சொன்னோடனே 40 லட்சம் சிலிண்டர் திருப்பி கொடுத்தாங்களே. இப்ப இவர் சொன்னது சொல்றேன். இன்னைக்கு 22,000 ரூபாய் ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்குறாங்க. நேத்து ஏத்துனது 2,000 ரூபாய். அவர் கோபநாதன் சொன்ன மாதிரி வச்சுப்போம். 2,000 ரூபாயில 1/3 என்னங்க 75 பைசா. இந்த அம்மையாரோ இல்ல எந்த சிஎம்ஓ நீங்க இவர் சொன்ன மாதிரி நேத்து வரைக்கும் நல்லா இருந்தோம். இந்த 2,000 ரூபாய் யாரும் எதிர்பார்க்கல. திடீர்னு நாங்க ஏத்துனது அந்த 75 பைசா நாங்க விட்டுறோம், மிச்சம் இருக்கிறது மட்டும் நீங்க எடுத்துங்கன்னு சொல்ல முடியுமா? சொன்னாங்களா யாராவது? லெட்டர் மட்டும் எழுதுறாங்க. ஏன்னா லெட்டர் எழுதுனா அவங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் மக்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம், அந்த பக்கம் பணமும் பின்னாடி வந்துட்டு இருக்கும். ஏன்னா வேட்டெல்லாம் திரும்பி வந்துட்டு தானே இருக்கு. இவர் சொன்ன மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து பணம் இல்ல 60% மக்கள் வந்து கொடுக்குற பணம் மத்திய அரசு எடுத்துக்குது. அதுதானே பிளானிங் கமிஷன் திருப்பி உங்களுக்கு கொடுக்குறோம், நாங்களே வச்சுக்கிறோம் எல்லாத்தையுமே. அது வந்து தவறான வாதம். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கலாம், ஆனா எவ்வளவு வரி போட்டுக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் போடக்கூடாது. சொல்றது அது வந்து ஆதார் நம்பர் வந்து அது லிங்க் டு பேங்க் அக்கவுண்ட் வந்த பிறகு போலியா ஒவ்வொருத்தரும் 2, 3, 4 கனெக்ஷன்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் வந்து காலப்போக்கில் எலிமினேஷன் ஆயிடுது. இதெல்லாம் எப்படின்னா டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் ஸ்கீம் வந்து ஆதார் வந்து மத்திய காங்கிரஸ் அரசு கொண்டு வந்து அப்போது எள்ளி நகையாடிய பாஜக தாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் ஆதாரை பற்றி எவ்வளவு விமர்சனங்கள். இதே தொலைக்காட்சி விவாதங்கள்ல பாஜகவை சேர்ந்தவர்கள் அந்நிய நாட்டுக்கு நம்மளுடைய அங்க அடையாளம் சரியா வரும்னு நினைச்சு நாங்க அதை ஏத்துக்கிட்டோம், வரவேற்கிறோம். அப்படித்தான் எலிமினேஷன் ஆச்சு. எல்பிஜி டபுள் கனெக்ஷன், அதே போல பல போகஸ். ரேஷன் கார்டுல கூட நீங்க வந்து ஆதார் லிங்க் பண்ணீங்கன்னா நிறைய போலி குடும்ப அட்டைகள் எலிமினேட் ஆகும். அது வந்து ஒரு நல்ல திட்டம். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரே ஒரு கேள்விதான், நம்ம இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். மாநில அரசுகள் வந்து இந்த சிரமங்களை புரிஞ்சுக்காம ஒரு அரசியலுக்காக கடிதம் எழுதுறது இல்ல வலியுறுத்துறது அப்படிங்கறதான் பண்றாங்க. அதே சமயத்துல மத்திய அரசு கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த பலன்களையும் அவங்க பெற்றுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை குமரகுரு வச்சிருக்காரு. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. திரு சிவஞானம், நீங்க ஏற்கனவே பேசும்போது மாநில அரசு வந்து வரி வருவாய் அப்படிங்கிறதுக்கு மத்திய அரசு தான் பெரும்பாலும் நம்பி இருக்கு, அதனால இவங்க செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நடைமுறை சிக்கலாக நீங்க குறிப்பிட்டீங்க. ஆனா திரு குமரகுரு என்ன சொல்றாரு, இவங்க கடிதம் எழுதுறது, வலியுறுத்துகிறது, மாநில அரசு தரப்புல இருந்து வலியுறுத்துகிறது எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் தான். இங்க இருந்து வரக்கூடிய வருவாயையும் அவங்க வாங்கிக்கிறாங்க, காசையும் வாங்கிக்கிறாங்க, இவங்களும் அதை செய்யறது இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இல்ல ஒரு மக்கள் நல அரசு வந்து அது மாதிரி கடிதம் எழுதுறதுல தப்பு இல்லைங்க, எழுதலாம் ஒண்ணு. ஆனா அவங்களுக்குள்ள வரி வருவாய் வந்து ஸ்கோப் இருக்கு, அவங்க குறைக்கிறதுக்கு வரியை குறைக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்காங்கிறது பாத்தீங்கன்னா இல்ல மாநில அரசுக்கு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி மத்திய அரசு தான் நம்பி இருக்கு. அவங்களோட கொடுக்கப்பட்டிருக்க அரசியலமைப்பு கொடுக்கப்பட்டுள்ள பணிகளை செய்யறதுக்கே, டெவலப்மெண்ட் பங்கன் செய்யறதுக்கே அவங்க வந்து மத்திய அரசை சார்ந்திருக்காங்க. ஒவ்வொரு நிதிக்குழுவும் நிதியை வந்து பிரிச்சு அளிக்கிறாங்க. அதனால அவங்கள்ட்ட போதுமான நிதி ஆதாரங்கள் இல்லை. அதனால ஆனா மத்திய அரசுக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப மானியத்தை பத்தி சொன்னீங்க. மானியங்கிறது வந்து செலவுகள் மட்டும்தான் மானியம் இல்லை. மோடி அரசு ஆட்சி அமைக்கும் போதே வந்து நான் எல்லா மானியத்தையும் குறைப்பேன். அதாவது என்ன மானியங்கள் சொன்னார்னா பெட்ரோல், ஃபெர்டிலைசர், ஃபுட், இதை தான் வந்து நான் குறைப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கேட்கறது என்னன்னா மானியங்கிறது வந்து செலவின பகுதியில மட்டும் இல்லை. டெபிசிட்ங்கிறது ரெவென்யூ 2 பகுதி இருக்கு. ரெவென்யூ ஒன்னு இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்னு இருக்குது. டாக்ஸ்லயும் மானியம் இருக்கு. டாக்ஸ் ரெவென்யூலயும் வந்து நம்ம மானியம் கொடுக்கிறோம், கன்செஷன்ஸ் கொடுக்குறாங்க. இப்ப கார்பரேட் டாக்ஸ் வந்து 32%, 30% வந்து உண்மையான ரேட்டு. தி எஃபெக்டிவ் ரேட்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்க பே பண்ணக்கூடியது வந்து 22, 23% தான். 10% கிட்டத்தட்ட வந்து எக்ஸம்ஷன்ஸ், கன்செஷன்ஸ்னு போயிடுது. இதனால ஏற்படக்கூடிய வரி வருவாய் இழப்பு இருக்கு இல்லைங்க, இதை வந்து நம்ம அந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்னு போட்டோம், பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட்னு போட்டப்போ இதனால அரசுக்கு கன்செஷன் கொடுத்தா, எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்தா எவ்வளவு இழப்பு ஏற்படுதுங்கிறத பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸோட சேர்ந்து வந்து ரிலீஸ் பண்ணும், மக்களுக்கு அனௌன்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அதை தொடர்ந்து யூபி அரசு தொடர்ந்து வந்து அந்த டாக்ஸ் ஃபோர்கோன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி பட்ஜெட்டோட சேர்ந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுல கடைசியா அரசு கொடுத்ததுல வந்து கிட்டத்தட்ட 5 lakh crore மேல வந்து எக்ஸம்ஷன்ஸ் போகுது. அதுல அதிகமா போறது வந்து கார்பரேட் டாக்ஸுக்கும் கஸ்டம்ஸ் எக்ஸைஸுக்கும் தான் அதிகமா போகுது. தனியார் நிறுவனங்களுக்கு தான் வந்து அதிகமா எக்ஸம்ஷன் போகுது. இந்த பட்ஜெட்ல யாருமே கவனிக்கல, அந்த டாக்குமெண்ட்டை நிறுத்திட்டாங்க. இல்ல இங்க பாருங்க, அது வந்து மானியம், அது வந்து கார்பரேட்டுக்கு, நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய மானியம். நீங்க வந்து மக்கள் மீது இந்த வரி, இந்த விலை உயர்வை பலுவை ஏத்தி
ஏன் நீங்க அதை மெயின்டைன் பண்ணணும்? சரி. அதை குறைங்க. நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் இருக்கும் திரு குமரகுரு, தனியார் நிறுவனங்களுக்கு காட்டக்கூடிய சலுகைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறது திரு ஜோதி சிவஞானத்தோட குற்றச்சாட்டு. இதோட சேர்த்து மோடி அரசு தனது 2 ஆண்டு கால ஆட்சியில் மிகவும் ஆடம்பரமான முறையில் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த வேளையில மக்கள் மீது இந்த சுமை ஏற்றப்பட்டிருக்கிறது. இந்த வீண் செலவினை சுமக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு மக்கள் உள்ளாகி இருக்கிறாங்க அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தி இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? தனியாருக்கு நீங்க அதிகமாக சலுகை காட்டுறீங்க, சாமானிய மக்களை தாண்டி தேவையில்லாம ஆடம்பர செலவுகள்ல அரசு கவனம் செலுத்துகிறதுங்கிற குற்றச்சாட்டுக்கு ஆடம்பரம் இல்லைங்க. 2 வருஷம் முடிஞ்சிருக்கு, நல்ல ஒரு கவர்னன்ஸ் நாங்க சொல்றோம். அதை சொல்றதுக்கு நீங்க டிவிலயோ வீட்டுல உட்காந்து சொல்ல முடியாது. ஒரு பப்ளிக் தெரியணும்னா இப்படிதான் பண்ண முடியாது. எல்லாரும் பண்றதுதான். இப்ப நாங்க பண்றதுனால தப்புன்றாங்க. இப்ப நீங்க இந்த சாமானிய மக்கள் நாங்க இது பண்றோம் ஏமாத்தணும்னு சொல்றீங்களே, இப்ப இன்னொன்னு சொல்றேங்க, மக்கள்கிட்ட எல்லாம் சொல்றது இந்த சுமையை அப்படியே தள்ளி விட்டுறாதீங்க, அவங்களுக்கு பெனிஃபிட் தள்ளி விடுங்கன்னு. பாக்குற மக்களும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அவங்க ரொம்ப நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் கன்சம்ஷன் தான் அவங்க பண்றது. மேஜர் எங்க போகும் தெரியுங்களா? நாளைக்கு ஒரு 10 ரூபாய் டீசல்ல குறைச்சா யார் பெரிய பெனிஃபிட் தெரியுங்களா? மல்டிநேஷனல் கம்பெனிஸ். நீங்க சொல்ற மாதிரி பெரிய பெரிய ப்ராடக்ட் பண்றவங்க எல்லாம், பெரிய பெரிய ட்ரக் வச்சு ஓட்டிட்டு இருக்கவங்க அவங்க எல்லாம் இந்த பெனிஃபிட் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. டிவி, ஃப்ரிட்ஜ், செல்போன் எல்லா வேலையும் அதே தான் இருக்க போது. நீங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு கண்ட்ரோலே கிடையாது. கவர்மெண்ட் எம்ஆர்பி தலையிட முடியாது. எம்ஆர்பி ஏன் அதிகமா கொடுக்குன்னு கேட்க முடியாது. எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நாங்க இதெல்லாம் நிறுத்துறதுலாம் கூட இந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ்க்கு நிறைய லாபம் போய் சேரக்கூடாது, மக்களுக்கு நாளைக்கு வரிச்சுமை அதிகமா வரக்கூடாதுன்னு. இப்ப இவங்க சொல்ற மாதிரி ஒரே ஒரு சின்ன உதாரணம், நாளைக்கு $130 போச்சுன்னா இப்ப இருக்கிற 40 ரூபான்றது 85 ரூபாய் ஆக்கிடலாமா? அது ஆயில் மார்க்கெட்டிங். அதனால எதுக்கு சொல்றேன், உள்ள முடிச்சது எனக்கு கருத்து என்னன்னா, கண்டிப்பாக இதனோட சுமை இப்போது கஷ்டமா இருந்தாலும் இதனோட சுவை தித்திக்கிற சுவை இப்ப தெரியாது. $100 மேல போகும்போது இதே நிலையில மோடி வச்சிருக்கும் போதுதான் நமக்கு எல்லாருக்கும் அந்த சுமை தெரியாம இருக்கும். மக்களுக்கு வரிச்சுமை அதிகமாக கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அரசு எடுத்த நடவடிக்கை தான் இது அப்படின்னு சொல்றேன். இல்ல கச்சா எண்ணெய் குறையிறப்போ இவங்க குறைச்சிருக்கணும். அப்ப குறைக்காம கலால் வரியை உயர்த்தி அரசு கஜானாவை நிரப்பிக் கொண்டார்கள். இப்போ உயர்கிற ட்ரெண்ட் கொஞ்சம் வரும்போது $50 வருது. வரும்போது இந்த மாதிரி பெட்ரோல் டீசல் உயர்த்துவது மக்கள் விரோத நடவடிக்கை. இப்ப இந்தியா முழுவதும் கடும் வறட்சி. விவசாய வளர்ச்சி பாத்தீங்கன்னா இப்போ 2014-15 3.7 இருந்தது. இப்போ ஒரு 0.2%, 1%ல ஊசலாடிக்கிட்டு இருக்கு. கடுமையான வறட்சி. உற்பத்தி பருப்பு வகைகள்ல உற்பத்தி இல்ல. ஏரியா கல்டிவேஷன் அது குறைஞ்சிருக்கு. ஃபுட் கிரெயின்ஸ் இது மாதிரி விவசாயத்துறையில மிகப்பெரிய பின்னடைவு இருக்கு. அதெல்லாம் கடும் வருகிற காலங்களில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிற போது இந்த பிரதமர் இந்த ஆட்சியில பார்த்தா இவர் மட்டும்தான் தெரிகிறார், வேற யாருமே நமக்கு தெரியல. வேற குற்றச்சாட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஷியாம், சுருக்கமா உங்களுடைய கருத்து. இல்ல, அதாவது என்ன பொறுத்த மட்டும் இந்த கச்சா எண்ணெய் இவ்வளவு நம்ம உற்பத்தி பண்ணோம்னா இதுல இருந்து வர பெட்ரோல் டீசல் ஒரு லிட்டர்ல இருந்து இவ்வளவு வரி வருங்கிறது பட்ஜெட் பண்ணிருக்கு. அதை வச்சுதான் உங்க செலவை நீங்க பண்றீங்க அரசு. இப்ப நீங்க திடீர்னு அதை பாதி ஆகிட்டா அரசால செலவு பண்ண முடியாது. நீங்க கொடுக்கிற எல்லா மக்கள் நல திட்டங்களும் பாதிக்கப்பட்டுரும். எல்லா விதமான முதலீடுகள், சாலைகள், எல்லா விதமான இடத்துலயும் பாதிப்பு வந்துடும். ஆகவே அரசு இந்த ஒரு ப்ராடக்ட்ல இருந்து வர வேண்டிய வரியை அவங்க கலெக்ட் பண்ணலன்னா அரசே இயங்காத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். அது இட் இஸ் நாட் அன் ஆப்ஷன். அரசால அப்படி நடக்க முடியாது. காங்கிரஸ் எப்படி இதை சூழ்நிலையை சமாளிச்சாங்கன்னா, கடன் வாங்கி சமாளிச்சாங்க. பற்றாக்குறை அதிகரிச்சது. அதனுடைய பலன்களை அவங்க பொருளாதார ரீதியாகவும் சந்திச்சாங்க, அரசியல் ரீதியாகவும் சந்திச்சாங்க. பாஜக அதை சந்திக்க விரும்பலன்றதா என்னுடைய அப்சர்வேஷன். திரு சிவஞானம், இந்த பொருளாதார கொள்கையை அரசாங்கம் தெளிவா பின்பற்றுகிறது. கடன் வாங்கி சமாளிக்க வேண்டிய ஒரு நிலைமையை, ஒரு நெருக்கடியை இந்த அரசாங்கம் கொண்டு வரல, ஏற்படுத்தல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சுருக்கமா. இல்லைங்க, கடன் தொடர்ந்து நம்ம கண்ட்ரோல்ல தான் வச்சுட்டு இருக்கோம். அடுத்தது 2 ஆண்டா நீங்க கடனையை மேனேஜ் பண்ணிட்டு இருப்பீங்களா? என்னைக்கு வளர்ச்சி, மக்கள் நலனை என்னைக்கு அட்ரஸ் பண்ண போறீங்க? ஒண்ணு, அதாவது இந்த விலை ஏறினதும் இறங்குனதும் சொல்றாங்க. $108 இருந்தப்போ விலை $74 ரூபாய் பெட்ரோல் இருந்தது. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இன்னைக்கு $48 இருக்குது. இன்னைக்கு விலை $65. பெட்ரோல் க்ரூடு குறைஞ்ச பர்சன்டேஜ் 56%. இது பெட்ரோல் குறைஞ்சிருக்குது 12% தான் குறைச்சிருக்காங்க. சோ இந்த மீதி வரி வருவாயா மத்திய அரசுக்கு போயிருக்கு. மாநில அரசுக்கு போலாம், அதுல நியாயம் இருக்கு. மத்திய அரசுக்கு போறதுல நியாயம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு மற்ற அவென்யூஸ் இருக்குது. இந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரி சலுகை எவ்வளவுன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்கு அந்த டாக்குமெண்ட்டை நிறுத்திருக்காங்க. அதனால இந்த அரசு யாரை சார்ந்து இருக்கு, இதை மட்டும்தான் மக்கள் மேல போட்டாதான் இன்னைக்கு நாளைக்கு பொருளாதாரம் வளரும்னு கிடையாது.
கார்பரேட் கொடுத்த கன்செஷனை வித்ட்ரா பண்ண வரியை உயர்த்த வேண்டாம், அவங்களுக்கு கொடுத்திருக்க கன்செஷனை வித்ட்ரா பண்ணாலே நமக்கு போதுமான வரி வருவாய். என்னன்னா மக்களுக்காக தான் ஏத்தணும் அப்படின்னு அரசும் மக்களுக்காக தான் நாங்க ஏத்த வேணாம்னு சொல்றோம் அப்படின்னு எதிர்த்தரப்பும் இதுல தொடர்ச்சியாக இந்த விஷயங்கள்ல போய் நிறைய வாய்ப்பு இருக்கு. மத்திய அரசு இன்னும் வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படிங்கறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பும். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.